ஹலோ गाइस இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க தான்ப்பா ஒருவேளை கண்டிப்பா டேஞ்சர் லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றதுக்கு முன்னாடி அபிஷியலாவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கான பின்னணி யாரெல்லாம் இந்த வாரம் ரீசெண்டா நடந்த சனிக்கிழமையில கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க வாங்காம இருக்காங்க அவங்களுக்கான அப்டேட் என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரிகமபா சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் அப்படின்ற விஷயம் சொல்லலாம். ஸோ சாட்டர்டே நேற்று வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஓப்பனிங்கோட ஆரம்பிச்சாங்க. திருவிழாவோட ரவுண்டு கொஞ்சம் கலகலப்பாகவும் ஃபன்னாகவும் ஆரம்பிச்சிச்சு. ஜட்ஜஸ் வித் ஹேங்கரோட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் போக இதுல எடுத்தவனே ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணவர் அருண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அருணுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் அண்ட் சுஷாந்த் திகா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க. சுஷாந்த் திகாக சூப்பர் வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்கே நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் வந்து பாத்தீங்கன்னா குட் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அபிஷேக்கு ஒரு சில மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருந்தாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஓகே கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. மூணாவது சிவானி வந்து பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சிவானியோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கியூட்டா இருந்திருக்கும். அது இல்லாம அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துட்டாங்க. அடுத்தது நாலாவதா பர்ஃபார்ம் பண்ணிருக்கவங்க தான் ஹரிஷ். ஸோ ஹரிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இது ஆல்ரெடி நம்ம ப்ரோமோல வந்து பார்த்துப்போம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருந்துச்சு. சினுவோட பர்ஃபார்மன்ஸ் தான் இங்க கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவரு பாடி இருக்கக்கூடிய பாட்டு வந்து பாத்தீங்கன்னா தாளத்தையும் ராகத்தையும் அதாவது லைன்ஸ் வந்து மாத்தி போட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஜட்ஜஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸ்ரீனிவாசன் சார் ஹைலைட் பண்ணிருப்பாரு. ஒரிஜினல் வெர்ஷனோட புது வெர்ஷன் வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதாவது நீங்க பாடினது பட் இருந்தாலும் ஓகே சூப்பரா இருக்கு பரவாயில்ல அப்படின்ற விஷயத்த கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஒரிஜினலுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பார்க்கும்போது அருண் சினு பிளஸ் இவங்க ரெண்டு பேரும் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சினுக்கு ஒரு படி எக்ஸ்ட்ராவே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில டேஞ்சர் லிஸ்ட்ல இவரு கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட் என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.